உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30, 31, 32, 33 இந்த வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30, 31, 32, 33. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். நல்ல கவனிங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, வனாந்திரமான வாழ்க்கையில் இருந்து வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஒரு இடத்திற்கு செல்வதற்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் சுமந்து வந்த அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் வனாந்திரத்திலிருந்து உங்களையும் என்னையும் சுமந்து வந்தாரே. அவர் உங்களையும் என்னையும் வாக்குத்தத்தம் உள்ள அந்த தேசத்திற்கு நேராக அழைத்து செல்லும்படியாக சுமந்து செல்லும்படியாக விரும்புகிறார். அந்த கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாதபடிக்கு நீங்களும் நானும் வனாந்திரத்திலிருந்து வாக்குத்தத்தத்துக்கு நேராக பயணப்பட முடியாது. எனக்கு அன்பான தேவஜனமே, அதைத்தான் தேவன் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். Do you have faith in your life? If you want to move from wilderness to the promised land, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு நேராக வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டுமே, ஆனா உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் தேவை. மோசேயினுடைய நாட்கள் இதோடு முடிய போகிறது என்று மோசே நன்கு அறிந்திருந்தார். ஆகவே தான் அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன காரியங்களை, வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை, ஒருவேளை இவ்வளவு நாட்கள் நடத்தி வந்தேனே, இந்த பிள்ளைகள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு தடைபட்டு விடுமோ என்று சொல்லி பொறுமையாக நிதானமாக மோசே பேசுகிறதாக என் வேதம் இந்த பகுதிகளை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. வாக்கு பண்ணின பூமிக்கு நேராக நீங்களும் நானும் அழைத்து செல்லப்பட வேண்டுமே, ஆனா அசைவில்லாத உறுதியான விசுவாசத்தை வெளிப்படுத்த நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். அன்வேவரிங் ஃபெய்த் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் மோசே தன்னுடைய ஜனங்களிடத்தில் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பி இவைகளை எல்லாம் நேர்த்தியாக அவர்களுக்கு ஒவ்வொரு சம்பவங்களாக விளக்கி சொல்லிக்கொண்டே வருகிறார். என அன்பான தேவஜனமே, அசைக்க முடியாத விசுவாசத்தை நீங்களும் நானும் வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது மாத்திரம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது.